ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லி தர போகிறேன். என்னன்னா, இது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு ஏஐ வந்து உங்களோட கெரியரை சேஞ்ச் பண்ண போதா அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். பட் கெரியரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். ஏஐ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ் ஒரு வெப் டெவலப்பராக அல்லது ஒரு ஆப் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் எழுதணும். ஓகேவா? அந்த ப்ராசஸ் வந்து ஜஸ்ட் நம்மளால எழுத முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு. பட் அந்த பிகினருக்கு வந்து ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கிளியரான ஐடியா கொடுக்குதான்னு கேட்டால் கொடுக்குது. ஜஸ்ட் நீங்கள் பாருங்களேன், நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, கிரியேட் அ ஹோம் பேஜ் ஃபார் அ இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் யூசிங் ஃபிக்மா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிளான் எனக்கு கொடுத்துருக்கு பிஃபோர் டைவிங் இன்டு ஃபிக்மா. அதாவது ஃபிக்மாவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு அவுட்லைன் கொடுக்குது. இந்த மாதிரி நீங்க பண்ணணும், ஃபிக்மாவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க எந்தெந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. பாருங்களேன், ஹெட்டரில் லோகோ, நேவிகேஷன் மெனு, சர்ச் ஐகான், அதே மாதிரி கார்ட் ஐகான் அண்ட் யூசர் அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஹெட்டரில் கொடுக்கணும். அண்ட் ஹீரோ செக்ஷன் அப்படின்னா அந்த ஹீரோ செக்ஷனில் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் லார்ஜ் பேனர் இமேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும். அண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸில் லிங்க்ஸ், அப்புறம் இமேஜஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் அப் ஃபிக்மா. ஃபிக்மாவில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஃபிக்மாவில் நம்ம வந்து ஓப்பன் நியூ ப்ராஜெக்ட், ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்களேன், நியூ ஃப்ரேம் அதுவே கொடுத்துருக்கு ஷார்ட்கட் கீஸ்லாம். ஓகேவா? அந்த ஃப்ரேமோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1440 அண்ட் 1x1024 இந்த மாதிரியான சைஸ்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் டிசைன் த ஹெட்டர் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூஸ் த டெக்ஸ்ட் டூல் டி ஆர் இம்போர்ட் த லோகோ இமேஜ். அதாவது நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் லோகோ கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஃபிக்மால ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேனே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஃபிக்மா ஓப்பன் பண்ணிட்டு இது கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம விஷயங்கள் பண்ணாலே போதும், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆப் டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே எத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது? ஸோ 3 இருக்கா? ஸோ இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த இடம் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்கு, யூஸ் த லோகோ அல்லது டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணி இங்கே லோகோ கொடுப்போம் அல்லது டெக்ஸ்ட் கொடுப்போமா. ஸோ அந்த விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேவிகேஷன் மெனு அல்லது டிசைனரில் சாரி இங்கே வந்துட்டேன், சாரி இங்கே இருக்குது. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் இதெல்லாம் செட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து டெக்ஸ்ட் டூல் கிரியேட் பண்ணிடுவோம். அப்புறம் நேவிகேஷன் மெனு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஹோம், ஷாப், அபவுட், கான்டாக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மள இங்கே கொடுக்க சொல்லுது. ஓகேவா? அண்ட் சர்ச் பார். அப்புறம் வந்து என்ன பண்ணுமா அப்படின்னா ஒரு சர்ச் பார் கொடுக்கணுமா. ஸோ இந்த சர்ச் பார் எதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சர்ச் பார் கிரியேட் பண்ண சொல்லுது. ஸோ ப்ராப்பரான ஐடியா, ஒரு என்னென்ன விஷயங்கள் டூல் எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது ரெக்டாங்குலர் டூல் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்களா, ரெக்டாங்கிள் டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா ஒரு சர்ச் பார் இந்த மாதிரி கிரியேட் பண்ண சொல்லுது. கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுமா அப்படின்னா அடுத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கார்ட் ஐகான். அதாவது நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை ஒரு கார்ட்டை ஸ்டோர் பண்ணியிருப்போமா. ஸோ அந்த கார்ட் ஐக்கானை கொண்டு வந்து வைக்க சொல்லுது. அப்புறம் வந்து யூசர் அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது லாகின், சைன்அப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளை வைக்க சொல்லுது. ஓகேவா? அப்புறம் ஹீரோ செக்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து கேட்டகரி அல்லது செக்ஷனாக நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்கு. அண்ட் சப்செக்ஷனுமே இருக்குது பாருங்களேன் உள்ள. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணிடுவோம். ஓகேவா? பட் அந்த ஆப்போட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிளானிங் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி அந்த பிளானிங்கே நம்ம வந்து ஈஸியாக படிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆப் டெவலப்மெண்ட்குள்ளே வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேரியருக்கு சத்தியமாக ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏஐ வந்து இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் நான் இப்போ வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஏஐ பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது. பட் இது பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய டைம் எடுத்துக்கலாம். பட் இப்போ பாருங்க, ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு செகண்டில் நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அன்ஸ்பிளாஷ் பிகின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லி தந்திருந்தேன் அன்ஸ்பிளாஷ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே ப்ராப்பராக கொடுத்துருக்கு. ஸோ நான் அனதர் டைம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் எப்படி சொல்றது, entertaining application using Figma. சாரி, அப்ளிகேஷன் கரெக்டாக போட்டேன்னா
சாரி அப்ளைங் போட்டேன், சாரி அப்ளிகேஷன் யூஸிங் ஃபிக்மா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு என்டர்டெய்னிங் அப்ளிகேஷனுக்கான ஒரு பிளானிங் நம்மளுக்கு இப்போ கொடுக்க போகுது. இங்கே பாருங்களேன், கிளியரா ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன், ஒரு லாகின் ஆர் அனிமேஷன்ஸ். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்த்தோம், ஹீரோ செக்ஷன்ஸ்லாம் பார்த்தோமா. பட் இங்கே பாருங்களேன், ஆன்போர்டிங் செக்ஷன்ஸ் பிஃபோர் இன்ட்ரடக்ஷன் டு த ஆப் ஃபீச்சர்ஸ். ஸோ ஆப்க்கான ஒரு சில இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொல்லுது. ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிற அப்ளிகேஷனுக்கு ஒரு பிளானிங்ஸ் கூட நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் திங்க் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டைமை நம்ம சேமிச்சுக்கணும், அல்லது நம்ம ஃபியூச்சரில் நம்மளோட கெரியருக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு, அண்ட் இதே மாதிரி இன்னும் அட்வான்ஸாக கெரியர் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அவங்களோட லைஃபையும் டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.